நான் உங்கள் விஷ்ணுகுமார் ஸ்ரீ வாசவி ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் பாண்டியிலேருந்து. இது எங்களுக்கு 5th இயர் ஸ்டார்டிங். 4 வருஷமாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். இந்த வருஷம் புதுசாக நம்ம பண்ண போகிறோம். என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி டு மூணார். மூணார்லேருந்து நம்ம பாண்டியிலேருந்து மூணாருக்கு ஃபுல் ஈவெண்ட் செட்டப்போடு வந்திருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டென்ட்டு ப்ளஸ் டிஜே செட்டப், அப்புறம் கல்லரி டான்ஸ், அப்புறம் பரதநாட்டியம் டான்ஸ் அண்ட் மியூசிக்கல் லைவ் பேண்ட் எல்லாமே இங்கே மவுண்டன் மேலே நடக்க போகுது. அதோட பேசேஜ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பேசேஜ் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நம்ம மேலே போக போகிறோம். ஃப்ரம் ரோட் டு மவுண்டன் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ். 80 கிலோமீட்டர்ஸில் 40 kV ஜென் செட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் டிஜே செட்டப்புக்கான ஸ்பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நைட் ஈவெண்ட்டுக்கான லைட்டிங் செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் மார்னிங் பார்த்துட்ருக்கீங்க. மேலே ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த ஒர்க் முடியறதுக்கு எப்படியும் மேக்ஸிமம் 2 o'clock ஆகிடும். 31st நைட் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இந்த நியூ இயர் எங்களுக்கு புது ஸ்டார்ட். ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஈவெண்ட்டை பண்ணது கிடையாது. மவுண்டன் மேலே எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வெற்றி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், வெற்றி. ஸோ அவருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். வந்து 80 கிலோமீட்டர்ஸ் ஜென்செட்டு சொல்லியிருந்தேன். பேசேஜ் கொஞ்சம் தடுமாறாக தான் இருக்குது. ஏன்னா இப்படி வந்தால் நேச்சராக அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ இந்த வழியாக தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் எல்லாருமே வர போகிறாங்க. ஸோ அதோட பேசேஜ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தான் ஜென்செட்டுக்கு கீழே போகுது. ஸோ இந்த வயரிங் செட்டப் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ஸ்ரீ சிவாலயா குரூப்ஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு பாண்டியிலேருந்து ஜென்செட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எதுக்காகவே இப்போ நீங்கள் பார்க்குறது டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியா முடிஞ்ச உடனே ஃபங்க்ஷன் ஏரியா அங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு பாப்கார்ன் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து ஃபுல்லாகவே டென்ட்டு. இந்த டென்ட்டை பற்றி தான் நான் கீழே சொல்லியிருந்தேன். ஸோ இது ஒரு நாள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் கிடையாது. கிட்டத்தட்ட இதுக்கு நாங்கள் ஒரு மாதமாகவே நாங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு பிளான் பண்ணி பண்ணது. அங்கங்கே பார்த்திங்கன்னா டென்ட் ஹவுஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் டெம்பரவரி டென்ட் மாதிரி இந்த மாதிரி சின்னதாக அங்கங்கே வச்சுருக்கோம். அண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு நாங்கள் டென்ட் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த ரெஸ்ட் ரூம். கீழேருந்து பைப் கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே கீழேருந்து வருது. அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கனெக்ஷன் எடுத்துருக்கோம். இப்போது ஒர்க்கிங் ஏரியா. ஸோ இது நைட் ஸ்டேக்காக கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 பேக்கேஜஸ் பீப்புள்ஸ் படுக்கலாம் அந்த டென்ட்டில், ஒரே டென்ட்டில். இது வந்து கப்புள் ஸ்டேக்காக இந்த மாதிரி ஒரு 15 to 20 டென்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் டெம்பரரி டென்ட் தான். ஆனால் ஒரு 3 பேர் 4 பேர் படுக்கிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஃபைனல் ஸ்டேஜ் செட்டப். இந்த ஸ்டேஜ் தான் நம்ம நைட்டு வந்து உங்களுக்கு டிஜே நடக்க போகுது. எல்லா ஈவெண்ட்டுமே இதுதான் நடக்க போதும். இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக மட்டும்தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல் வியூ பாருங்கள். மவுண்டெயினு இந்த மாதிரி எங்கேயுமே நாங்கள் பண்ணதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஸோ இங்கே ஒரு கேம்ப் ஃபயர் வச்சுருக்கோம். அங்கே ஒரு கேம்ப் ஃபயர் வச்சுருக்கோம். அதுக்கு குரூப் கேம்ப் ஃபயர். அங்கே தான் நீங்கள் அது கல்லரி டான்ஸ் பார்க்க போகிறீங்க நைட்டு. எங்களோட ஒர்க்கர்ஸு சும்மா ஜஸ்ட் ஒரு 4-5 பேர் தான் நிற்கிறாங்க. எல்லாமே கிரவுண்டில் இருக்காங்க. எல்லாமே கீழேயும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, மேலேயும் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது ஒரே டீமால் பண்ண முடியாது. ஸோ வெற்றி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கம்பைன் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 மெம்பர்ஸ் நாங்கள் இந்த ஈவெண்ட்டுக்காகவே ஜாயின் பண்ணியிருக்கோம்.
ஜஸ்ட் ஒரு நைட் ஈவெண்ட்டுக்காக மட்டும், நியூ இயர் நைட் ஈவெண்ட்டுக்காக மட்டும் 3 மணி நேரம் ஈவெண்ட்டுக்காக மட்டும் அது. பக்கம் செட்டப் பார்த்தீங்க. இப்போது அனதர் சைட் நீங்கள் பார்த்து லெஃப்ட் சைடு, இப்போ ரைட் சைடில் பார்க்க போகிறீங்க. சேம் செட்டப் அதே மாதிரி தான். ஃபுல்லாகவே இந்த பக்கமும் நாங்கள் டென்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கங்கே ஊஞ்சல், அப்புறம் ரிலாக்ஸேஷனுக்காக அங்கங்கே அந்த சீசா செட்டப் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இந்த நைட்டு ஃபுல்லாகவே நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இருக்காது. ஃபுல்லாக லைட்டிங்கோட பார்க்க போகிறீங்க நைட்டில். நைட்டு வந்து வீடியோ பண்ண முடியும்னு தெரியல, பட் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோட்டோஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். பாருங்க மவுண்டனோட ஹைட் பாருங்க. இதுதான் டோட்டல் மவுண்டனோட ஹைட்டு. ஸோ எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மவுண்டன் அது. ஸோ அந்த ஹைட்டில் தான் நாங்களும் இங்கே இருக்கோம். இதுதான் அந்த லாஸ்ட் டென்ட் செட்டப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து நைட் ஸ்டே பண்ணுவாங்க. இதுதான் எங்களோட எண்ட் பாயிண்ட். ஓவரால் வியூ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நைட் நம்ம இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஜாலியாக. ஸோ இதோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்களுக்கும் எந்த ஐடியாவும் இல்லை எப்படி வரப்போகுது எப்படின்னுட்டு. அவுட்புட்டுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நான் ஃபைனலாக உங்களுக்கு காட்ட போகிற இது அவுட்புட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவுட்புட். நீங்கள் எனக்கு ஃபீட்பேக்கில் எனக்கு சொல்லுங்கள் எங்களோட அவுட்புட் பார்த்துட்டு. நெக்ஸ்ட் இயர் 2022 இதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ரைவேட் பார்ட்டி இந்த மாதிரி மவுண்டனில் ஏதாவது ப்ரைவேட் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அங்கே நாங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். ஸோ ப்ளீஸ் கால் அஸ் ஸ்ரீ வாசவி ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் பாண்டி. ட்ராவல்ஸை பொறுத்த வரைக்கும் வெற்றி டூரிஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் ஃபுல் சப்போர்ட் நம்மளுக்கு இருப்பாங்க எப்பயுமே. ஸோ அவங்களுக்குமே பெரிய தேங்க்ஸ். இந்த ஈவெண்ட்டை எப்படி ஃபஸ்ட்டு இந்த நியூ இயரில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது இதே மாதிரி நெக்ஸ்ட் ஈவெண்ட்டு நெக்ஸ்ட் நியூ இயரில் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றோம். ஸோ ஈவன் யார்கிட்ட இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்பேஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கும் ரீச் இருக்கும், எங்களுக்கும் ரீச் இருக்கும். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ சப்போர்ட் இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணி தான் இருக்கீங்க. இந்த சப்போர்ட் இல்லைனா இந்த இவ்வளோ தூரம் நாங்கள் 5th இயர் வரைக்கும் வந்திருக்க மாட்டோம். ஸோ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. எங்களோட பெஸ்ட் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். எங்களோட ஹார்ட் ஒர்க் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எஃபர்ட்டோடு போடுவோம். பாய், தேங்க்யூ.